Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 7ல இருக்கக்கூடிய theorems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Lagrange mean value theorem. சரியாமா important theorem தான். அதாவது நம்ம chapter 7ல இருக்கக்கூடிய mean value theoremல ஒரு டைப். அத நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இப்போ previous வீடியோல நம்ம that's intermediate mean value theorem பார்த்தோம். அதுக்கு அப்புறம் Rolle's theorem என்னங்கறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது Lagrange mean value theorem. Lagrangeன் சராசரி மதிப்பு தேற்றம். ஓகே, இந்த தேற்றத்தை நம்ம டெஃபினிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது நம்ம ஒய் ஆக்சிஸ் இல்லையாமா, இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இந்த சினாரியோவில் இது என்ன சினாரியோ நம்ம எடுக்க போகிறோம்னா கார் மூவி. சரியாமா, இப்போ ஒரு டோல்கேட்லேருந்து இன்னொரு டோல்கேட் அதில் உள்ள டிஸ்டன்ஸ் எடுக்கலாமே. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட், சரியா, இது வந்து செகண்ட் டோல்கேட். அப்போது இந்த டோல்கேட்லேருந்து இந்த டோல்கேட்டுக்கு கார் வந்து மூவ் ஆகுது. அப்போ அதோடைய ஸ்பீடு கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம்னு எடுக்கலாம். டைமு இதை வந்து நம்ம ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம். சரியாம்மா, கார் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதாவது டிராஃபிக் இல்லைன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், டிராஃபிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அதில் ஸ்பீட் பிரேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் ஹைவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சினாரியா இருக்கும்போது நான் என்ன கார் மூவிங் எப்படி நம்ம பிளாட் பண்ணணும் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இப்படி மேலே மேலே போய் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி போகுது. சரியாம்மா, இது ஜஸ்ட் கார் மூவிங். இது வந்து கண்டினியூஸ் சிக்னல் இல்லையா. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகின காரு எந்த இடத்துலையுமே நிற்கலை. ஸோ கண்டினியூஸாக போயிருக்கு. இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது வந்து ரீச் ஆகிருக்கு. இதை நம்ம ஏன்னு எடுக்கலாம். இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். சரியாம்மா, ஏ டோல்கேட், இது வந்து பிங்கிற டோல்கேட். இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம இதை நான் ஜாயின் பண்ணுறேன். சரியாம்மா, இந்த டோல்கேட்டையும் அந்த டோல்கேட்டையும் ஜாயின் பண்ணி அதில் உள்ள ஆவரேஜ் ஸ்பீடு என்னங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுன்னு எடுக்கும்போது ஏன்னா வந்து அதாவது டிராஃபிக் இல்லைன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, டிராஃபிக் இருந்தால் ஸ்லோவாக போகும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்லோ நம்ம பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்பீடுன்னு எடுக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு பிளேஸ்லையாவது அப்ராக்சிமேட்டடாக ஈக்குவல் வரும், எக்ஸாக்டாக கொஞ்சம் ஈக்குவலாக வரும் இல்லையாம்மா. இப்போ இந்த இது பார்த்தோம்னா இந்த இடத்துல சரியா, இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் சி கரெக்டா, அதே மாதிரி இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் சி புரியுதாமா, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு தட் இஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. கரெக்டாமா, அதாவது எஃப் ஆஃப் பிங்கிறது வந்து அதாவது இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது ஏங்கிற பிளேஸ், இதுங்கிறது பி, எண்டிங் வந்து பின்னு எடுத்துக்கலாமே. அப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது என்னமா, இந்த பாயிண்ட் தான் எஃப் ஆஃப் ஏ, அப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது எஃப் ஆஃப் பி. கரெக்டா, இது கீழே உள்ளது இது வந்து ஏ, இது வந்து இதுக்கு நேரே உள்ளது நமக்கு பி, இதில் போட்டுக்கலாம் பி. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அதாவது ஸ்பீட் ஈக்குவல் நம்ம ஃபார்முலாக்கெலாம் போக வேண்டாம், ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் அந்த செக்ஷனுக்கே போக வேண்டாம். ஜஸ்ட் ரேண்டமாக இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ. ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியாம்மா, இந்த எக்ஸாம்பிள் புரியுது இல்லையா. ஒரு கார் மூவ் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெஸ்டினேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி மொத்தமாக நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னா ரெண்டு இடத்துல தான் மீட் ஆகணும், இல்லை ஒரு இடத்துல கூட நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த டயக்ராமில் நமக்கு ரெண்டு இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்முலா என்னமா, எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, அதாவது செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைடட் பை பி மைனஸ் சி. அவ்வளோதான் இது வந்து ஃபங்க்ஷன். சரியாம்மா, ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இருக்கட்டும். இப்போ நம்ம டெஃபினேஷனுக்கு வரலாம். இந்த டெஃபினேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டாக, ஒரு ஃபங்க்ஷன் தானே, ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து குறிக்குது. அது வந்து ஏக்கமாக பி இருக்கும், அதில் வந்து ரியல் ஃபங்க்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் இது திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். எத்தனை கண்டிஷன் இருக்குது, 4 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏ க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தலாம், அப்போ நமக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேம்மா, இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது நமக்கு ஒய் ஆக்சிஸ். அப்போது எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏ க்ளோஸ்ட் இன்டர்வல். நான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் அங்கே எடுக்கிறேன். சரிம்மா, செகண்ட் பாயிண்ட் நான் அங்கே எடுக்கிறேன், இதில் எடுக்கிறேன். ஓகேவா, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தட் இஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏ க்ளோஸ்ட் இன்டர்வல். அது வந்து எதிர் சார்பு, இந்த எஃப் என்ற சார்பு மூடிய இடைவெளி ஏக்கமா பியில் தொடர்ச்சியாக உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி டயக்ராம் போடுறேன், மூவ் ஆகி இந்த மாதிரி இருக்குது. சரியாம்மா, புரியுதா. கண்டினியூஸ் நான் வந்து மார்க்கரை வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை, ரிமூவ் பண்ணாமல் ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு
எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் தி ஓப்பன் இன்டர்வல். கண்டிப்பாக டிஃபரன்ஷியபிள். இதில் பாயிண்ட் குறிச்சிடலாம். இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஏ, இந்த பாயிண்ட் தான் நமக்கு பி. அப்போ இந்த இடத்துல உள்ளது எஃப் ஆஃப் ஏ, அதே மாதிரி இந்த இதுக்கு நேரே உள்ளது வந்து எஃப் ஆஃப் பி. கரெக்டாமா? ஓகே. இந்த கர்வ் வந்து என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் தி ஓப்பன் இன்டர்வல்ஸ். கரெக்ட். டிஃபரன்ஷியபிள்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து நம்ம டைம்னு வச்சு விடுவோமே, கார்லேயே பாருங்களேன். இப்போ டைம் வச்சா டைம் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து மூவிங்கில் இருக்குது. ஏன்னா இது கண்டினியூஸ். கரெக்டாமா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இந்த பாயிண்டில் இருக்குது, அப்புறம் இந்த பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, அப்புறம் இந்த பாயிண்ட், அப்புறம் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு மூவ் ஆயிருக்கு, மூவிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து டிஃபரன்ஷியபிள். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. தேர்டு நல்லா நோட் பண்ணணும். தேர்டு பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஆர் எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அது என்ன? ஆர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் ஏயும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது ஈக்குவலாக இல்லாமலும் இருக்கலாம். புரியுதாமா? இந்த லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு கண்டிஷன் கிடையாது, இல்லை ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. நாட் நெசசரிலி ஈக்குவல். சரியாமா? பட் ஒருவேளை ஏக்கம் அதர்ஸ் எஃப் ஆஃப் ஏயும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அப்படி மீனிங் என்ன? இந்த டயக்ராம் பாருங்கள், நான் இதை ஜாயின் பண்ணுறேம்மா, டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்க அப்போ ஈஸியாக இருக்கும். நான் இதை ஜாயின் பண்ணுறேன். இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஏயும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இல்லை. சரியா? ஓகே. ஒருவேளை ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும் பார்க்கலாமா? ஒருவேளை ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 3 தியரத்தில் ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தோம் இல்லையாமா, செகண்ட் தியரம் பார்த்தோம் இல்லையாமா, ரோல்ஸ் மெயின் வேல்யூ தியரம் பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அப்படின்னா மறுபடியும் அது எங்கே போகுது? ரெண்டும் ஒருவேளை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது? ரோல்ஸ் தியரத்துக்கு போயிடுது. அதுதான் ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து கால்ட் அஸ் ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம். ரொட்டேட்டட் எங்கே? அது மறுபடியும் ரோல்ஸ் தியரத்துக்கு போயிட்டு. அதுதான். ஓகே. ஒருவேளை இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ரெண்டுமே இப்படி கிடச்சிருக்கு. இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் ஏயும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவல் கிடையாது. சரியாம்மா? நான் தனியாக எழுதி போடுறேன். எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. கரெக்டாக? ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. இது இங்கே பாயிண்ட் இருக்குது, இதில் இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம். ஓகேவா? ஒருவேளை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரோல்ஸ் தியரத்துக்கு போயிடும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஏ கம்மா பி. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோப் வரைய போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் சி. ஸ்லோப்னா என்னம்மா? நம்ம ஸ்லோப் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? எஃப் ஆஃப் பி. தெளிவாக எழுதி போடட்டா? எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் சி. புரியுதாம்மா? இந்த ஃபங்க்ஷன் நான் இதில் போடுறேன். இந்த கர்வோட ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? ஓகே. ஒருவேளை தட் இஸ் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சி. இது தானே சி. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு சி. புரியுதாமா? தட் இஸ் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஏ. அப்படி இருந்துச்சுன்னா சச் தட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஃபார்முலா. புரியுதாமா? இது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் பாருங்கள். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு பாயிண்ட் நான் அங்கே குறிக்கிறேன், ஒரு பாயிண்ட் நான் அங்கே குறிக்கிறேன். சரியாமா? இப்போது இந்த 2 பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வரைய போகிறேன். ஒரு டயக்ராம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படி போகுது, கீழே போகுது, மேலே போகுது. புரியுதாமா? நீ இதை கொஞ்சம் இங்கே போட்டுக்கலாமே, இந்த இடத்துல போட்டுக்க. ஓகே. இது வந்து கண்டிப்பாக இது கண்டினியூஸ், அதில் நமக்கு டவுட் இல்லை. இது டிஃபரன்ஷியபிளா? ஆமாம், டிஃபரன்ஷியபிள். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் மூவ் ஆயிருக்கு, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு வேரியேஷன் இருக்குது. ஸோ இது வந்து டிஃபரன்ஷியபிள். தேர்ட் பாயிண்ட் என்னம்மா? தேர்ட் பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. இது கண்டிப்பாக நமக்கு பார்த்த உடனே தெரியுது. இது வந்து இது வந்து எஃப் ஆஃப் ஏன்னு வைக்கலாமே, இது வந்து எஃப் ஆஃப் பி. சரியாம்மா? எஃப் ஆஃப் பி. இது வந்து ஏ பாயிண்ட், இந்த பாயிண்டில் இருக்குது பி பாயிண்ட். ஓகேவா? இதுக்கு நேர கீழே உள்ளது எக்ஸ் ஆக்சிஸ். சரியாம்மா? ஓகே. இதில் பார்க்கும்போது தெரியுது எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு, இதில் எழுதிக்கலாமே, எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. ஒருவேளை இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரோல்ஸ் தியரத்துக்கு போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். சரியாம்மா? இப்போது இந்த 2 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது இப்படி கிடைக்குமா? ஜாயின் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இதுக்கு நம்ம ஸ்லோப் வரையும் போது நமக்கு எங்கே கிடைக்குமா? இந்த இடத்துல கிடைக்குமா? அதாவது ஸ்லோப் ஈக்குவல் எதுக்கு? இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் சி. கரெக்டாக? சி 1 எப்பவுமே இந்த இடத்துலையும் நம்ம ஒன்று கிடைக்கும் பாருங்க. கரெக்டாக பேரலாக இருக்கும் எஃப் டேஷ் ஆஃப் C2. அப்போ ஃபார்முலா என்னம்மா? அதே ஃபார்முலா தான், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் சி. அதுதான் நமக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. தட் இஸ் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட். இப்போ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு சி தான் கிடச்சிருக்கு. பட் இது ஒரே ஒரு சி. சரி, இது வந்து C1, இதுலேருந்து கிடைக்கிறது C2. அப்போது இந்த டயக்ராமில் நமக்கு ஒரே ஒரு சி கிடச்சிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே.
ஒருவேளை மோர் தென் 1 சியாக கிடச்சிச்சுன்னா அதனால தான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 1 பாயிண்ட், ஒரு பாயிண்டாவது ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கணும். இதே பாருங்க, இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில தான் நமக்கு 2 சி கிடச்சிருக்கு. ஓகே, 2 வேல்யூ கிடச்சிருக்குன்னு அர்த்தம். கிடைக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு வேல்யூவாவது கிடைக்கணும். அதுக்காக தான் நான் அந்த 2 டயக்ராம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். தட் இஸ் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி. அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து f dash of c ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. புரியுதாமா? ஸோ ஓகே, நம்ம வந்து 3 தியரம்ஸும் நம்ம கிளியராக டிஃப்ரெண்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தது இன்டர்மீடியட் தியரம், செகண்ட் வீடியோவில் பார்த்தது ரோல்ஸ் தியரம், தேர்ட் வீடியோவில் பார்த்தது லெக்ரான்ஜ் மீன் வேல்யூ தியரம். அந்த 3 தியரத்தோட லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் முடிஞ்சுன்னா அந்த வீடியோட எண்ட் செஷனில் நான் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். தட் இஸ் இன்டர்மீடியட் தியரம்னா சேம் கான்செப்ட் தான். f dash of c ஈக்குவல் டு f of c ஈக்குவல் டு 0. சரியாமா? அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரோல்ஸ் தியரத்துக்கு என்ன கண்டிஷனு, f of இந்த இடத்துல மாறும் பாருங்க, f of a ஈக்குவல் டு f of b இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா f dash of c ஈக்குவல் டு நம்ம வந்து ஒரு வேல்யூ f dash of c ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். பட் லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரத்தில் ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம். மறுபடியும் என்னது, ஈக்குவல் ஆச்சுன்னா இது ப்ரொசீட் பண்ண முடியாது, மறுபடியும் எங்கே போகுது, ரோல்ஸ் தியரத்துக்கு போயிடும். புரியுதாமா? எக்ஸாம்பிள் எப்பயுமே பாருங்களேன், ஏன்னா இது அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது தானே ஃபார்முலா, அப்போ நமக்கு இப்படி கிடச்சிட்டு f of a ஈக்குவல் டு f of bன்னு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல f of aக்கு பதிலாக f of b போடுங்கம்மா. f of bக்கு பதிலாக f of a போட்டால் என்ன வரும், f of a மைனஸ் f of aன்னு வந்துடும். கரெக்டா? அப்போ 0 வந்துடும் இல்லையா? அப்போ இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக் எங்கே போகுது, ரோல்ஸ் தியரத்துக்கு போயிடும். அதுதான் வந்து ரொட்டேட்டட், திரும்பியும் அங்கே போகுது, ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம். ஓகே, நெக்ஸ்ட் தட் இஸ் அட்லீஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரே ஒரு சி தான் நமக்கு கிடச்சிருக்கு. பட் இந்த டயக்ராம் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு 2 சி கிடைக்குது. 2னா கான்ஸ்டன்ட், அவ்வளோதான், 2 கான்ஸ்டன்ட் கிடைக்குது. ஸோ அதனால் எப்படி கிடைச்சாலுமே அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேம்மா, அவ்வளோதான்.